all the way up into outer space. My body wanna play, this is how we rave. Party every day, what you want me to say? I got that extra money on the runway. Go hard all the way up into outer space. This is how we rave. Party every day, what you want me to say? I got that extra money on the runway. Go hard all the way up into outer space. This is how we rave. Party every day, what you want me to say? I got that extra money. நம்ம இப்போ ஹேரியர் ஈவியை டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கார் எப்படி ஆன் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு இந்த NFC கீ இருக்குல்ல, இந்த NFC கீயை இங்கே NFC லோகோ போட்டிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் கீயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிரேக் மேலே கால் வச்சுட்டு ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப்பில் பட்டனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கார் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு எந்த சத்தமும் வராது, ஏசி சத்தம் மட்டும் வரும். ஸோ அந்த ஃபேன் ஸ்பீடையும் நீங்கள் டச் கண்ட்ரோல் மூலிமா குறைச்சிக்கலாம். ஸோ நம்ம இருக்கிற வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பவர்ட் வேரியண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த வேரியண்ட் வருது. ஸோ செம்ம எக்ஸைட்டாக இருக்குது இந்த கார் ஓட்ட. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து நம்ம டீலேருந்து எப்படி எங்கேஜ் பண்ணால் பிரேக்கில் காலை வச்சுட்டு இங்கே பின்னாடி ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி டீல நீங்கள் போட்டிங்கன்னா யூஆர் ரெடி டு டிரைவ். ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்தினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கார் உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஒரு சத்தமும் மச்சான், நம்ம ஹேரியர் ஓட்டுனதுக்கும் டீசல் ஹேரியர் ஓட்டுனதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, சத்தமே இல்லைடா இது. ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது இந்த காரு, ஒரு துளி சத்தம் கூட இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டுவல் பவர் மோட்டார் வருது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் மோட்டர் வரும், ரியர்லேயும் உங்களுக்கு மோட்டர் வருது. ஒரு 4 வீல் டிரைவ் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கான்செப்டில் தான். ஸோ இது QWD, அதாவது குவாட் வீல் டிரைவ் அப்படின்ற கான்செப்டில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் மோட்டரோட ரியர் மோட்டரில் தான் உங்களுக்கு வந்து பவர் வந்து புஷ் ஆகும். Fasten co-driver seat belt. ஸோ சாதா சீட் பெல்ட் போடல. டாட்டாவோட பாரம்பரிய சத்தம் வந்துருச்சு, பெல் அடிக்கிறது, டன் டன். ஸோ ஆக்சுவலாக செம ஆர்வமாக இருக்குது, ரோடும் காலியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு காலியாக வருது. இதுலேயுமே ஆக்சுவலாக ஆனால் இது பேர் என்னது, இது IRVRல உங்களுக்கு வந்து ரோடு காலியாக இருக்கிறது ஒரு அழுத்தலாம். எவ்வளோ இது ஆக்சுவலாக இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி என்னதுன்னா, ஸோ இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டோன்னே உங்களுக்கு வந்து 360 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடோட ரியர் பிளைண்ட் ஸ்பாட் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் உங்களுக்கு இதில் இருக்குது. ஆக்சுவலாக இதோட கேமரா விட ஃப்ரண்ட்டில் மச்சான் இன்ஃபோடெயின்மெண்ட் கேமரா விட இந்த கேமரா பயங்கரமாக இருக்குடா, செம்ம IVRோடது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ மோடில் இருக்கும். ஸோ எக்கோ மோடில் எனக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து 277 காட்டுது. இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்போர்ட்ஸில் போட்டேன்னா Sport drive mode activated. எனக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 263. ஆக்சுவலாக இதோட பேட்டரி கிலோவாட் பார்த்தீங்கன்னா 75 கிலோவாட். கம்பெனி வந்து இது வந்து ஒரு 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதோட ரேஞ்ச் ப்ராப்பர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 400 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஸ்போர்ட் மோடில் இந்த ஹேரியர் ஈவி எப்படி இருக்குன்னா செம்ம டார்க்காக இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் மோட்டர் வந்து எனக்கு வந்து ஒரு இனிஷியல் புல் தருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிலேட்டரில் கால் வைக்கல, சாதா என்ன பாரு, இப்போ நான் ஆக்சிலேட்டரில் ஸ்லைட்டாக இருக்கேன். இப்போது நான் பஞ்ச் பண்ணேன்னு வைங்க. ஸோ இதுதான் இதோட பவர். ஸ்போர்ட்ஸ் மோடில் இதோட பவர் இது. நான் இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணி நான் இந்த ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சீட் பெல்ட்ஸ் வந்து டைட் ஆகுது, கம்ப்ளீட்டாக டைட் ஆகுது. ஏன்னா சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சீட் பெல்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டைட் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து பூஸ்ட் மோட் போகலாம். Boost mode ஸோ பூஸ்ட் மோட் போனால் activated. 249 தான் இதோட ரேஞ்ச் காட்டுது. ஸோ அதுவே பயங்கரம். இது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு தெரியல. ரோடு காலி ஆகட்டும். ஆக்சுவலி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னும் போது 75 கிலோவாட் உங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் 400 கிடையாது, ஓகே, ஆல்மோஸ்ட் 490 வரைக்குமே சிட்டிக்குள்ள நீங்க கிளைம் பண்ணலாம். அதான் 500 490. கிட்ட நீங்க கிளைம் பண்ணலாம். அது எக்கோ டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து பேஸ் பண்ணி பார்த்தீங்க நம்ம, அதாவது டிரைவிங் ஸ்டைல் பேஸ் பண்ணியும் சார்ஜிங் ஸ்டைலை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு 500 அபவ் கூட வருது. ஓகே, ப்ராப்பர் எக்கோ மோட்லன்னா இல்லை எல்லா மோட்லையுமே ஜென்ரலா இப்போ நீங்க ஜென்ரலா? எப்படி சார்ஜிங் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்றீங்க, ஓகே எப்படி உங்களோட டிரைவிங் இருக்கு, ஓகே எப்பயுமே ஆஷா டிரைவ் பண்றீங்களா இல்லைனா வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு ஆவரேஜா டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்றதை பேஸ் பண்ணி ஓகே சார்ஜிங் சைக்கிள் மாறும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் மாற ஆரம்பிக்கும். ஸோ ஓகே அதுக்கேற்ற மாதிரி அது அடாப்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. ஓகே
ஓகே. இப்போ நான் வந்து பூஸ்ட் மோட்ல இருக்கேன். ஸோ பூஸ்ட் மோட்ல இந்த வண்டியோட இது எப்படி இருக்கு? இனிஷியல் புல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓஹோ! ஆட்டோமேட்டிக்கா தள்ளுதுடா உடம்பு. நான் தள்ளல. அதுவா ஆட்டோமேட்டிக்கா தள்ளுது. பின்னாடி தமிழண்ணன் மேல புடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. தமிழண்ணா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பத்திரமா நான் காரை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். ஸோ போதுங்க. எனக்கு பூஸ்ட் மோட் போதும். எக்கோ மோடுக்கு போட்டுக்கிறேன். Economy drive mode ஸோ activated. எக்கானமி போட்டோன்னே உங்களுக்கு வந்து ஒரு கிராபோட தான் கார் போகும். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீயாலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எக்கோ மோட் அப்போ உங்களுக்கு வந்து ரியர் மோட்டர் தான் அதோட ஒர்க்கிங் காட்டுது. ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரீயா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ரியர்ல தான் உங்களுக்கு வந்து வண்டி ரன்னிங்ல இருக்கு. ஆக்சுவலாக இதில் ரீஜன் லெவல் இருக்குது. ஸோ இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து ரீஜன் லெவல் ஷிஃப்டர்ஸு. ஸோ நீங்கள் இதை ப்ளஸ் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஜன் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரீஜன் லெவல் மைனஸ் அழுத்துனீங்கன்னா L2 L1. ஸோ இப்போ நான் வந்து L3ல வச்சுக்கிறேன். ஸோ L3ல வச்சுட்டா நான் இப்போ ஆக்சிலேட்டர் தான் அப்படியே கார் நின்றோம். ஸோ நான் பிரேக் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நான் ஆக்சிலரேஷன்லேருந்து கால் எடுத்துட்டேன்னா நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கார் நிற்கிறத. ஈவன் நீங்க ரேஞ்சும் கூட நோட் பண்ணலாம் அந்த இடத்துல. ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. 292 இப்போ நான் L2ல வைக்கிறேன். L2 வச்சா 298 காட்டுது. அண்ட் L1ல வச்சா 283 காட்டுது. ஸோ இப்போ L2ல இருக்கு 289 அண்ட் L3னா 291. ஸோ இதான் ரேஞ்ச் காட்டுது. ஆக்சுவலாக L2 வந்து சிட்டிக்கு வந்து L2 ப்ரிஃபரபிள் தான். நான் L3ல வச்சா L2ல மினிமம் வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். அதான் L2ல வச்சா ப்ராப்பராக இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஏசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா த சேம் ஹேரியரில் என்ன இருக்கோ அதே டச் கண்ட்ரோல்ஸோட உங்களுக்கு ஏசிஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் இதில் வந்து ஃப்ரண்ட்லேயும் அண்ட் ரேர்லேயும் உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு மோட்டர் வருது, ரியர்லேயும் உங்களுக்கு மோட்டர் வரதுனால ரியரில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேசிஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பின்னாடியுமே உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போத்தோல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ராக் அண்ட் கிரால் மோட் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அந்த சஸ்பென்ஷன் வைஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா ஓட்டுறதுக்குமே உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி. அண்ட் ஹேரியர் ஐசியை விட ஹேரியர் இபி வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனா கொஞ்சம் பார்க்க லுக்கே வேற மாதிரி செமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு காம்பேக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு பல்கி டிசைன். ஆனால் அது வந்து ஒரு செக்ஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். செமையாக இருக்காது பார்க்கறதுக்கு. ஆனால் இது சேசிஸ் வைஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? கிடையாது. சேசிஸ் அதே தான். பட் அந்த பின்னாடி ஒரு மோட்டர் வர்றதுனால உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே. ஸோ ஆனால் என்னோட ட்ரிஃப்ட் மோடோட கனவை நீங்கள் இப்போ நிறைவேற்றணும். எப்படி இதை ஆன் பண்ணணும் ட்ரிஃப்ட் மோட? செட்டிங்ஸ் போயிட்டு ஓகே, செட்டிங்ஸ் போயிட்டேன். வெஹிக்கிள்னு இருக்கு இல்லைங்களா, வெஹிக்கிள் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் மோடுன்றது அங்கே இருக்கு பாருங்க. ட்ரிஃப்ட் மோடு சதா ஸ்டார்ட் பண்ணுவோமா? அழுத்திட்டேன், ஆன் பண்ணிட்டேன். Drift mode activated. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ரெடி? 1 2 3. இன்னும் ஆல் கிரிப்ல இருக்கோ வண்டி? என்ன டயரே தேயல? ஏன்னா ட்ரிஃப்ட்ங்கிறது கரெக்டாக உங்களுக்கு அந்த டர்னிங் கர்வ்ஸ்ல வந்து City drive mode activated. இருங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். Drift mode activated. ஸோ ரொம்ப நாளாக அந்த ஆட்டோ பார்க் அசிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ ஃபஸ்ட் டைம் அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆட்டோ பார்க் அசிஸ்ட் ஹேரியர் ரிவியூவில் எப்படி பண்ணணும்னா, ஸோ இந்த பி பட்டன் இருக்குல்ல, இந்த பி பட்டனை நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா வெஹிக்கிளை டிக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லுது. ஸோ டிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பின்ற ஒரு லோகோ இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து டேப் எனிவேர் டு மார்க் அ ஸ்லாட் அப்படின்னு இப்போ நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல க்ரீன்னு வந்துருச்சா? இப்போது ஆட்டோ பார்க்கிங் கொடுத்துட்டேன்னு வைங்க, பிரேக்லேருந்து எனக்கு கால் எடுக்க சொல்லுது, ஸ்டேரிங் அதை எடுத்துக்கிச்சு. ஸோ வண்டி பாட்டுக்கு அது பாட்டுக்கு போகுது. இப்போ இதை வந்து பார்க் பண்ண போகுது, காரை எப்படி பார்க் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ஆக்சிலேட்டரில் கால் வைக்கல, ஸோ அது பாட்டுக்கு போகுது. செமையாக இருக்குது. ஸ்டேரிங் அதுவே ஆப்ரேட் பண்ணுது, பிரேக் பிடிச்சிருச்சு. ஓகே, இப்போ ரிவர்ஸ் எடுக்குது. ஸோ திருப்புது வண்டியை.
லக்ஷ்மி இது பார்க் ஆகுதுடா, டேய் கரெக்டா ஆகுதுடா. ஸோ கரெக்டா ஒரு இடத்துல பார்க் ஆயிருச்சு கார். வெரி குட். அவ்வளோதான், பார்க் பண்ணிடுச்சு அந்த காரை. ஸோ ஆக்சுவலாக நம்ம கிட்ட கீ இருந்ததுன்னா நம்ம கீயை வச்சு வெளியிருந்தே பார்க் பண்ணிக்கலாம் இல்லைனா. ஸோ மூவ் பண்ணிருக்கலாம். நம்ம கிட்ட NFC சப்போர்ட் மட்டும் இருக்கிறதுனால நம்ம கிட்ட வந்து இந்த ஆப்ஷன் தான் இருந்துச்சு. வெளியே இருந்துட்டு ஆட்டோ பார்க் ஆப்ஷன் நம்ம கிட்ட இல்லை. ஸோ அது ஒரு ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இது டிரைவிங்லாம் கிடையாது, ஆட்டோ டிரைவிங்லாம் கிடையாது இல்லைன்னா இந்த காரில். இது லெவல் 2 அடாஸ் அடாப்டிவ் க்ரூஸ் வேணா இருக்கும் உங்களுக்கு. அடாப்டிவ் க்ரூஸ், ஃப்ரண்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லெவல் 2 அடாஸ்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் கோ அதெல்லாம் இருக்கா? ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் கோ, அப்புறம் லேன் இது லேன் அசிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ இது நார்மலாக வர எல்லாத்துலேயுமே இருக்கு. அண்ட் இது வந்து ரெக்கார்டிங் தானே, இது வந்து ஆக்சுவலாக ரெக்கார்டிங். நீங்கள் வந்து இதில் வந்து SD கார்டு போட்டுக்கலாம். கரெக்டாக SD கார்டு போட்டுக்கலாம். அதை வந்து நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டுமே பண்ணிக்கலாம். கீழே அந்த டாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் கண்ட்ரோல்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதை ஜூம் பண்ணோன்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் SD கார்டுன்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு ஆட்டோ ரெக்கார்ட் ஆகி திருப்பி அது கட் ஆஃப் ஆகி திருப்பி இன்னொரு ரெக்கார்டிங், அது வந்து அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. ஸோ லாக் பண்ணுறதுனா லாக் பண்ணிக்கலாம். அண்ட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வியூமே நீங்கள் டாட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு வாட்டி டாட். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் இது ஃப்ரண்ட் அப்புறம் ரியரும் ஃப்ரண்ட்டும் சேர்ந்து வரும். இது டச் கண்ட்ரோல் இங்க இல்ல, இதுல தான். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது ஃப்ரண்ட் மட்டும். ஓகே. இல்ல இது டாப்னே. இல்ல இது ஃப்ரண்ட் மட்டும். ஓகே. இது ஃப்ரண்ட்டும் ரியரும் சேர்ந்து வரும் உங்களுக்கு. ஓகே. இது ரியர் மட்டும். ரியர்னா அந்த ஷார்ப் ஃபின் ஆண்டனால கேமரா இருக்குல, அது மூலமா வருது. ஓகே. அண்ட் இது ஸ்னாப்னா போட்டோ எடுக்கிறது. லாக்னா என்னன்னா ஜஸ்ட் அந்த இதோட லாக் ஆகி நின்னுட்டு இருக்கும் உங்களுக்கு. ரியர்னா ரியர் மட்டும், ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட் மட்டும். ஓகே. ஜூம்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. QR கோட்னா ஜஸ்ட் உங்க மொபைல் கனெக்டிவிட்டில தான் இருக்கு. ஓகே. வைஃபை பாஸ்வேர்டா? ஓகே. ஸோ இந்த ஃபீச்சர்லாம் இருக்கு. இது வேணாம்னா நம்ம டர்ன் ஆஃபும் பண்ணிக்கலாம். இங்க பட்டன் இருக்கு கீழே. இல்ல பட்டன்மே கூட உங்களுக்கு அதிலே தான் வரும். இதோ இங்க கீழே ஒரு பட்டன் இருக்குண்ணா. ஸோ அதில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ஆன் பண்ணோன்னா ஒரு வாட்டி அழுத்தினீங்கன்னா ஆன் ஆயிடும். ஓகே. சரி, இந்த டெரைன் மோட். ஸோ இப்போ நம்ம மட் அண்ட் ரட்ஸ் மோட்டில் தான் இருக்கோம். கிரவுண்டுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் சஸ்பென்ஷன் வரப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு மெக்பர்சனும், ரியரில் வந்து மல்டிலிங்க் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தானே. ஆமாம். ஸோ இது மெயினாக யூஸ் பண்ணதுக்கு காரணம் எதுனாலனா, அந்த ட்ரிஃப்ட் மோடு அதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கிரிப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே. ஆமாம். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ கம்ஃபர்டான ஒரு டிரைவ் மோடுங்கிறது கிடைக்கும். ரியரோ பார்த்தீங்கன்னா பெட்டர் கிரிப் ப்ளஸ் வந்துட்டு பெட்டர் கார்னரிங் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ரஃப் ரோட்லையும் உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த செட்டப் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஹேரி ரிவியூவில். கம்ஃபர்ட் அதாவது இப்போ பம்ப்ஸ் அண்ட் இது ராக் அண்ட் கிரால் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பம்ப்ஸ் எல்லாம் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக கிராஸ் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்டர்லிங்க் மல்டி சஸ்பென்ஷன் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ லோ ஸ்பீட்லேயும் பார்த்தீங்கன்னா சிட்டி டிரைவ்ல சாஃப்ட் சைடிங் டர்னிங் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. பொட்டல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்துட்டு வெஹிக்கிள் போகும். ஓகே. ஸோ ஸ்மூத் அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆல் கிரிப்காக இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் அது உண்மையில் இப்போ 360 கேமரா சரௌண்ட் வியூ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரன்னிங்கில். ஸோ 360 பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்துட்டு மோஷனில் இருக்குன்னும் போது உங்களுக்கு ரியர் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஓகே. 15 கிலோமீட்டர் ஸ்பீட் கீழே போறீங்க அப்படின்னும் போது மட்டும் தான் அந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும் தான் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா எனேபிள் ஆகும் உங்களுக்கு. 15 கிலோமீட்டர் ஸ்பீடாக இருங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். 15 30 40 கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. 360 கட் பண்ணிடுங்க. ஓகே. அகைன் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. இப்போ 15 கிட்ட வர போகிறோம். வந்துட்டோம். ஓகே. ஸோ இப்போ ஆமாம் 15ல் வந்து எல்லாமே சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக தெரியுது. இப்போ நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் ஸ்பீட் ரைஸ் பண்ணேன்னா ஸோ கட் ஆஃப் ஆகிடுது. ஸோ திருப்பி உள்ள போனோன்னா ரியர் மட்டும்தான் நமக்கு தெரியுது. நம்பர் பிளேட்டோட தெரியுது. ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இதை விட இதோட விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. இது ஹெச்டின்னு நினைக்கிறேன். கரெக்டாக இது வந்து ஒரு நார்மல் சாம்சங்கோட QLED தானே இது? QLED சாம்சங் சாஃப்ட்வேர் தானே இதில் இருக்குது. ஓகே. பட் பவர்ட் பை ஹார்மன் அண்ட் கார்பன். எஸ். ஓகே. இது 14 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட். இது ஆக்சுவலாக மொத்த கார்லையுமே செக்மெண்ட்லேயே இதுதான் உங்களுக்கு பெருசாக வரும். மொத்த கார்லையுமே மெயினான விஷயம் இதில் தான் இருக்குது. கரெக்டாக எல்லாமே நிறைய இதில் தான் இருக்குது. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரேஞ்ச், EV ரேஞ்சு, ஸ்பீடோமீட்டர் அண்ட் L1 L2 L3
அதெல்லாம் நமக்கு காட்டுமே தவிர வேற எதுவும் பெருசா காட்டாது இல்லையா? நேவிகேஷன் உங்களுக்கு அங்கே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ 360 நம்ம இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னும் போது அந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் இருக்கு இல்லைங்களா? ஆமா. ஸோ அது இன்ஃபோடைன்மெண்ட்ல இதில் வருது. நம்ம அங்கே வேணும்னாலும் கிளஸ்டர்லேயும் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஓகே. தென் அடாஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அங்கே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே இதில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக இப்போ அடாஸ் லெவல் 2 வந்து காமனான எல்லா கார்லேயும் வந்துருச்சு இல்லை? வந்துருச்சு. ஓகே. ஒரு சில பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா லெவல் 1ல போயிட்டு இருக்கு. ஒரு சில பிராண்ட்ல லெவல் 2. ஓகே. ஸோ இப்போ ஹேரியரோட பூட் கெப்பாசிட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பவர் டெயில் கேட். இது கீழே ஒரு குட்டியாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகலையே, இருங்க தூக்குறேன். ஆகுது. ஸோ ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேரியரை விட இந்த ஹேரியரில் பூட் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும். எதனாலனா கீழே வந்து உங்களுக்கு வந்து மோட்டர் இருக்குது. இது வந்து 2 மோட்டர் இல்லையா? QWD வேரியன்ட்னால உங்களுக்கு 2 மோட்டர் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஹைட் வந்து கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் அண்ட் டயர் இது காற்றடிக்கிற மிஷின் எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 445 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி. ஆக்சுவலாக இது டெமோ வண்டினால உங்களுக்கு இப்படி இருக்குது சார்ஜிங் இதெல்லாம். உங்களுக்கு வந்து ஃப்ரங்க்கும் இதில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரங்க்கு, அந்த ஃப்ரங்க்கையும் காட்டுறவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரங்க்கு. ஸோ ஃப்ரங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75 கிலோ வரையும் உங்களுக்கு வெயிட் இது பண்ணும். சாரி 75 இல்லை, 17 kg மேக்ஸ் உங்களுக்கு வந்து இதில் வெயிட் வித்ஸ்டாண்ட் ஆகும். அதில் வந்து நீங்கள் சார்ஜர் வச்சுக்கலாம். அண்ட் இதில் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சீல்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். உங்களுக்கு வந்து மோட்டரோ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. கம்ப்ளீட்டாக இதில் சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வாட்டராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எதுவுமே வாட்டர் வாஷ்லாம் விட்டோன்னா இப்போ இதில் உங்களுக்கு வாட்டர் வாஷ் அடிச்சோன்னா மோட்டரில் எந்த தண்ணியும் போகாது. ஸோ அதனால் இதெல்லாம் நல்ல விஷயம். இவ்வளோதாங்க. மற்ற பேக் சீட்ஸ் அதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ண விரும்பல. ஏன்னா நான் இந்த வண்டியை வந்து ரிவ்யூ பண்ணதுக்கு காரணம் டிரைவை நான் இது என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான். என்ஜாய் மட்டும் இல்லை, தரமாக பண்ணிட்டேன். ட்ரிஃப்ட் மோடை என்ஜாய் பண்ணேன், பார்க் அசிஸ்ட்டை என்ஜாய் பண்ணேன். அண்ட் இது டிரைவ் மோட்ஸ் இருக்குல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல், ஸ்போர்ட்டு, பூஸ்ட்லலாம் சான்ஸே கிடையாது. பறக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து செமையாக என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு ஒரு என்ஜாயபிளான ஈவி கார் வாங்கணும்னா நான் 2 கார் சொல்வேன். ஃபர்ஸ்ட்டு கியா EV6, அது வந்து தரமான வண்டி. அதுக்கடுத்து இன்னொரு வண்டியை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா இந்த ஹேரியரை போகலாம். மஹேந்திரா XEV9 நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த கார் பார்க்க ஒரு ப்ராக்டிக்கலான காராகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது இந்த காரு. ஸோ இதோட இந்த ரிவ்யூ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வண்டியை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம FKL மோட்டார்ஸ்க்கு வாங்க. நியர் காமாட்சி ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கரணை. ஸோ அங்கே வந்து நம்ம கூட தமிழ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நம்ம கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாமே பண்ணார். நான் பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் தாங்கிட்டு இருந்தார். ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மாலை முரசு வைப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.